அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு நிலத்தடி நீர் ஆய்வு. நிலத்தடி நீர் ஆய்வு தொடர்பான தொழில்நுட்ப தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு PR மில்டன் அவர்கள். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜியாலஜிஸ்டாக பணிபுரிந்து வருகிறார். எப்படி நம்ம தண்ணியை சேவ் பண்ணலாம்? இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ இடத்துல ஒரு ஆள் புதுசு இடம் வாங்கினா கூட ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க பண்ணக்கூடியது போட்டுட்டு தான் கண்டிப்பாகவே அடுத்த வேலையில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சில சைட்ஸில் பார்க்கும்போது என்னோட இன்னும் ஞாபகம் உண்டு, லைக் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது லேண்டோட ஹோல்டிங் மோர் தென் 20 acres. ஸோ அந்த இடத்துல அவங்க ட்ரில்லிங் பண்ணது மட்டும் கிட்டத்தட்ட 24 போர்வெல்ஸ் ட்ரில் பண்ணாங்க. நான் இது சொல்லக்கூடியது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதே போல் அதிகமான சைட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 10 ட்ரில்லிங் பண்ணிருக்காங்க, மோர் தென் 15 பண்ணிருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ கேப்பிங் டு இட். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு ஆள் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நீங்களே 10 போர்வெல் போடக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வி ஷுட் மானிட்டர் இட். ஃபர்ஸ்ட் விஷயம், வி கேன் மானிட்டர் த ட்ரில்லிங் எரிக்ஸ். கண்டிப்பா நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணணும், அவங்க எத்தனை அடி ஆழம் போடுறாங்க. இப்போ சில இடத்துல உங்களுக்கு 100 feetல தண்ணி கிடைக்குது. அந்த இடத்துல தண்ணி கிடைச்சா கூட தேர் கோயிங் பியாண்ட் 900 feet, 800 feet, 1000 feet கூட போடுறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரில்லிங் ரிக்ஸை மானிட்டர் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே வி ஷுட் செட் சம் லிமிட்ஸ். நம்ம நினைச்சது போல 1000 feet எல்லா இடத்துலையும் போட தேவையில்லை. there should be a limit to it. செகண்ட், கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். கன்சர்வேஷனுக்கு முக்கியமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் we have adequate amount of rainfall. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை பூமிக்கு உள்ள விடணும். ஸோ அதோட மெயின் பர்பஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் கூட நம்ம இடத்துல தண்ணி உள்ள ஸ்பான்ஸ் போல அப்சர்வ் பண்ணிக்கும். we are concerned more about the black cotton soils. நம்ம தூத்துக்குடியோட மேஜர் போர்ஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயில் டாமினேஷன் அதிகம். விளாத்திக்குளம் பெல்ட் எடுத்தீங்கன்னாலும் மேக்சிமம் ரீஜன்ஸ் பிளாக் காட்டன் சாயில் அதிகம். மழை பெய்யுது அப்படின்னா இட் வில் ஹோல்ட் தி வாட்டர், தண்ணியை பிடிச்சுதான் வச்சிருக்கோம், பூமிக்கு உள்ள அனுப்பாது. இதே போல இடங்கள்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் பிளாக் காட்டன் சாயில மேல கிளே கண்டென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி பூமிக்குள்ள தண்ணி அனுப்பணும். நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே டாபிக் தான் ரீசார்ஜ் ஷாஃப்ட். ரீசார்ஜ் ஷாஃப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், பிளாக் காட்டன் சாயில் கண்டிப்பா தண்ணி உள்ள அனுப்பாரு. அதனால பிளாக் காட்டன் சாயில் டாப் சாயில் தாண்டி ட்ரில் பண்ணிட்டு ஹார்ட் ராக்குக்கு முன்னாடி, ஹார்ட் ராக்லேயே கொஞ்சம் மீடியம் ஹார்ட் ராக்னு சொல்லக்கூடிய வெதர்டு ஜோன், அது முடிய நம்ம ட்ரில் பண்ணிட்டு அதை சுற்றி அந்த ரீசார்ஜ் ஷாஃப்டோட சிஸ்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுவும் எல்லா இடத்துலையும் டெவலப் பண்ண முடியாது. கண்டிப்பாக தண்ணி ஃப்ளோ ஆகக்கூடிய எலிவேஷன் அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வழியே உள்ளே போகும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபில்ட்ரேட் ஆகி கீழே உள்ள ஃப்ராக்சர் ஜோன்ஸ் ஆகட்டும், கீழே உள்ள நீர் ஓட்டங்கள் போகக்கூடிய ஜோன்ஸ் கண்டிப்பா என்ஹான்ஸ் ஆகிடும். முதல் விஷயம். செகண்ட் விஷயம், இப்போ நம்ம அப்ரிசியேஷன் பண்ணக்கூடியது இப்போ இதெல்லாம் ஒரு கிரீன் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக. ஸோ அதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம செலக்டட் ஸ்கூல்ஸ் ஆஃப் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல டிஃபால்ட்டா ரெயின் வாட்டர் ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் பிளஸ் அதுல மரக்கண்ணுகள், வெஜிடபிள் கார்டன், இது எல்லாமே அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளஸ் வித் சப்ளை ஆஃப் போர்வெல் ஹெல்ப். ஸோ அந்த ரீசார்ஜ் இப்போ நம்ம மாடி தோட்டத்துல தண்ணி வேஸ்ட் அதை படி நம்ம ரீசார்ஜ் வச்சிருக்கோம். பட் அது இன்னும் எல்லா ஸ்கூல்ஸ்ல வச்சிருக்காங்க, இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிரீன் ஸ்கூல் இனிஷியேட்டிவ் மூலியமாட்டு. அது ஒரு நல்ல சிஸ்டம். தென் நம்ம இடத்துலையுமே தண்ணி ஸ்லோப்பா இருக்குன்னு வச்சிருக்கீங்க, நம்ம இடம் தண்ணி வேஸ்ட் தான் போகும். ஸோ நம்ம இடங்கள் சின்ன சின்ன டிச்சஸ் எடுத்து வைக்கலாம், சின்ன சின்ன சேனல்ஸ் போல நம்ம ட்ரென்ச் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சாயில் எரோஷனையும் ப்ரிவென்ட் பண்ணும், கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேர்ட் விஷயம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம செக் டேம்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். செக் டேம்ஸ் கண்டிப்பாக தண்ணியை நிப்பாட்டி பூமிக்குள்ள கொஞ்சம் அனுப்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வாட்டர் டேபிளை நம்ம மேலேயுமே வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளையுமே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ
இதெல்லாம் முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ். தென் இதையும் தாண்டி நம்ம பர்சனல் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்மளாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். லைக் நம்ம தேவைகளவு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதை தாண்டி எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடிய நம்ம முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் இதெல்லாம் நம்ம முக்கியமாக பண்ணது பெட்டர் சார். யூ கேன் என்ஹான்ஸ் தி ப்ரப்போசல்ஸ் ஃபார் ரீசார்ஜ் ஷாஃப்ட். ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் இம்பேக்ட், இட் வில் ஹேவ் பிகெஸ்ட் இம்பேக்ட். இன்னொன்று, ஃபெயிலியர்ஸ் ஆன போரல்ஸ் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு ஆள் 10 போ போட்டாங்கன்னா கண்டிப்பாக 10மே ரன் ஆகுமான்னு டவுட் தான். ஸோ அதே போல் போரல்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல் அதில் வந்து நம்ம தண்ணியை உள்ளே அனுப்பி பார்க்கலாம். தண்ணி வெளியே ஸ்பில் ஆகுது அப்படின்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரீசார்ஜ் பர்பஸ். இன்கேஸ் நம்ம 20,000 லிட்டர்ஸ் நம்ம உள்ள அனுப்பி விடணும், அது உள்ள எடுத்துக்குது அப்படின்னா அந்த ஃபெயிலியர் போரல் இஸ் எ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ். நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பொட்டன்ஷியல் லொக்கேஷன்ஸுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இட் வில் என்ஹான்ஸ் தி ஃப்ளோ கிரவுண்ட் வாட்டர் இன்டு த சர்ஃபேஸ். அது ஒன்று அந்த வாட்டர் டேபிள் மேலே வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாம் தான் முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் தான் சார். நன்றி திரு மில்டன், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது குழுவில் இணைந்துள்ள நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு காஜா நஜ்முதீன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். காஜா சார் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி பகுதியை சார்ந்தவர். சார் ப்ளீஸ். ஹலோ சார். வணக்கம். ஹலோ, எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் சார். இன்று ஒரு அருமையான நாள். ஜோ அவர்களின் உதவியினால் பொறியாளர் மில்டன் அவர்கள் மிக அழகாக தெளிவாக ஒரு ட்ரை சப்ஜெக்ட், இது தியாலஜி ட்ரை சப்ஜெக்ட், ஆனா அதை வந்து தெளிவாகவும் அழகாகவும் ரொம்ப புரியும்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதனால இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போற வந்து ரொம்ப மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன உங்களுடைய விரிவுரையை கேட்டு. எனக்கு நீங்க சொன்ன ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, ஒரு நான் இருக்கிறேன், வாட்டர் அக்யூஃபர் அதுக்கும் ராக் ஃபார்மேஷனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கு? வாட்டர் அக்யூஃபருக்கும் ராக் ஃபார்மேஷனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அது உதாரணமாக கலர், ராக்குடைய கலர் வேரியேஷன், இதுல ஏதாவது கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்குமா அப்படிங்கிறத என்னோட சந்தேகம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பேசிக்கா பார்த்தோம்னா சார், இப்போ நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹார்ட் ராக் கடினமான பாதைகள் ரொம்ப அதிகமா உள்ள இடங்கள். இதுல வந்து நம்மளுக்கு தண்ணி வழக்கமா அந்த ட்ரில் பண்ணும்போது அந்த கல் உடையணும். பேசிக்கா இதுல அக்யூஃபியூஜ்னு சொல்லுவாங்க, அக்யூஃபெர்ன்னு சொல்ல மாட்டாங்க, அக்யூஃபியூஜ். அப்படின்னா பேசிக்கா அதுல வந்து மணலுடன் களி அதே போல அமைப்புகள் எதுவுமே நம்மளுக்கு இங்க கிடையாது. ஃபுல்லாவே கடினமான பாதைகள். ட்ரில் பண்ணும்போது அந்த பிளவுகள் ஃப்ராக்சர்ஸ் வந்தா மட்டும்தான் நம்ம இடங்கள்ல வந்து தண்ணி கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் வந்தாலே அக்யூஃபியூஜுக்குள்ளதான் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும், கடினமான பாதைகள்ல விழக்கூடியது. அக்யூஃபர் அப்படின்னு முக்கியமா நம்மளுக்கு சொல்லக்கூடியது மணலுடன் சேர்ந்த களி. இப்ப நம்ம சாண்டுன்னு சொல்லுவோம், சாண்ட் ஸ்டோன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது போல இடங்கள்ல எங்க தண்ணி கிடைக்குதோ அதான் நம்மளுக்கு முக்கியமான அக்யூஃபர்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னது போல கடலூர் மாவட்டத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு அக்யூஃபர் சிஸ்டம். அந்த மாவட்டத்துல வந்து மேக்சிமம் நம்மளுக்கு பார்க்க முடியும் அந்த நெய்வேலி லிக்னைட்டோட தொடர்ச்சியும் அதுல கிடைக்கக்கூடிய சாண்டும் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு அக்யூஃபர் சிஸ்டம். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா பூமிக்கு கீழே உள்ள ஹார்ட் ராக்குக்கும் வாட்டர் குவாலிட்டிக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த பூமியில உள்ள டாப் சாயிலுக்கும் வாட்டர் குவாலிட்டிக்கும் சம்பந்தம் உண்டு நம்மளுக்கு. இப்போது இடத்துல வந்து குவாட்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனிக்கல் இப்போ உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சிருங்க. கண்டிப்பா அந்த இடத்துல ரெட் சாயில் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க ட்ரில் பண்ணும்போது அந்த சீனிக்கல்ல கிடைக்கக்கூடிய தண்ணியோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நம்ம ஈக்குவல் டு ஒரு ஃபில்டர்டு வாட்டர், அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இது லைம் ஸ்டோன், அதாவது சுண்ணாம்பு, கால்சியம் தன்மை அதிகமா உள்ள இடங்களை நம்ம ட்ரில் பண்ணும்போது சுண்ணாம்பு வந்து தண்ணி கூட மிக்ஸ் ஆகி தண்ணியோட குவாலிட்டியை வந்து டவுன் பண்ணி விட்டோம். நம்ம குடிக்கிறதுக்கு வழக்கமா நம்ம இடங்கள்ல சவர தண்ணின்னு சொல்லுவாங்க, இல்ல சப்ப தண்ணின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பிகாஸ் த கால்சியம் கண்டென்ட் அந்த இடத்துல ரொம்ப அதிகமா எடுத்துருக்கு.
நம்ம இடத்துல வந்து எந்த ராக் டைப் இருக்கோ அதுக்கு ஏத்தா போல நம்மளுக்கு டேஸ்ட்டுமே அமையும். ஸோ வாட்டர் குவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்ம இடத்துல எந்த ராக் டைப் கிடைக்கோ அதை பேஸ் பண்ணி தான். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயில் இருக்கும், 30 அடி தான் ஓப்பன் வெளில அடிச்சிருப்பாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ கால்சியம் கண்டென்ட் இருக்கனால விவசாயத்துக்கு சில இடங்கள் சூட்டே ஆக முடிய மாட்டேங்குது. இப்போ நம்ம கயத்தோட பிளாக்ல சில வில்லேஜஸ் நம்ம பார்க்கும்போது 40 ஃபீட் தான் போட்டிருந்தாங்க. அதுல வந்து இரிகேஷன் பண்ணும்போது அந்த அளவுக்கு செடிமெண்டேஷன் டெபாசிஷன் ஆகுது, அந்த பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கனெக்ஷன்ஸ் உண்டு சார். இப்போ இன்னொன்னு கூட, இப்போ நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு 500 அடி நீங்க போ போடுறீங்க வச்சிருங்க, உங்களுக்கு 300 அடியில தண்ணி கிடைக்குது, இப்போ நல்லா ஓடிட்டு இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தாண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். ஏன் அப்படின்னா அதே லைனை பிடிச்சி இன்னொரு இடத்துல ட்ரில் போட்டிருப்பாங்க, உங்க அதே தண்ணி வந்து அங்க கூட டிவேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். ஸோ கீழே உள்ளதுக்கு எல்லாத்தையுமே கனெக்ஷன் உண்டு சார். நன்றி, நல்ல வழக்கம் சார். இந்த வந்து சிலவங்க இந்த கையினால ஒரு சாவியை வச்சுக்கிட்டு அப்படி போய் இதை கண்டுபிடிக்கிறாங்களா சார்? அது வந்து சயின்டிபிக்கலி கரெக்ட்? கையில அந்த மெஷின் வச்சு ஒண்ணு பிடிக்காங்களா, அதுங்களா? இல்ல, சிலவங்க இப்ப என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தர் எங்க ஊர்ல இருக்காரு, ஏர்வாடியில். he belonged to cooperative department. அவரை எல்லாரும் அழைச்சி இங்கனக்குள்ள எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு இரும்பு சாவியை கொடுக்குறாரு. அந்த இரும்பு சாவியை கொடுத்து அவர் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த இரும்பு சாவி சுத்தும் பொழுது அந்த இடத்துல வந்து தண்ணீர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது சயின்டிபிக்கலி கரெக்டா? ஆக்சுவலா இதே டவுட் வந்து எனக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஃபீல்டு இருக்கனால கண்டிப்பா நம்ம செக் பண்ணாம சொல்ல முடியாது. இப்போ எனக்கு இதே டவுட் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு சைட்டுக்கு போகும்போது ஒருத்தங்க நட் அண்ட் போல்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க வச்சு கொண்டு போகும்போது நூல்ல தான் கெட்டி வச்சிருந்தாங்க நட் அந்த போல்ட்டை, அது அப்படியே சுத்திட்டு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹாவ் மை ஓன் டவுட்ஸ். இப்போ நம்ம அதை செக் பண்ணாம நம்ம எந்த சஜஷன்ஸோ எந்த இதுவுமே சொல்ல முடியாது. எனக்குமே அதே டவுட் இருக்கனால அவங்கள்ட்ட வாங்கிட்டேன். ஸோ இதனால நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா என்ன இருந்துச்சு நம்ம செக் பண்ணி பார்க்காம சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது இட் ஸ்பின்ஸ், அது சுத்துது. அதே தான் தேங்காவுக்குமே. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தேங்காய் எந்திக்குது. பட் மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ தேங்காய் எந்திக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது சார். இன்னொன்னு என்ன அப்படின்னா சார், இப்போ புதுசா பார்க்கக்கூடியவங்க வந்து தேங்காய் எந்திக்குது இல்ல போல்ட் இந்த இடத்துல சுத்துது இந்த இடத்துல தண்ணின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அன்லஸ் ஹீஸ் எ வெல் வேர்ஸ்ட் பர்சன். சிலவங்க வந்து ரொம்ப ஏஜ்டு பீப்புளா எடுத்துப்பாங்க, 70-80 மேல ஏஜ் இருக்கும். பட் ஒரு சில பர்சன்ஸால அந்த டெப்த் அசஸ் பண்ண முடியுது. பட் மேக்சிமம் ஆட்கள் நம்ம என்ன அப்சர்வேஷன் பண்றோம்னா, இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துல போ போடுங்க செழிப்பா தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மொதல் விஷயம், டெப்த் சொல்ல முடியாது. இத்தனை அடி போடுங்க இத்தனை அடியில தண்ணி கிடைக்குன்னு சொல்லி எல்லாவங்களாலையும் சொல்ல முடிய மாட்டேங்குது. செகண்ட், எத்தனை அடி ஆழத்துல போய் நிப்பாட்டுன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த இடத்துல 200 ஃபீட்ல உங்களுக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய இடம் இருந்தா கூட சிலவங்க வந்து 700 ஃபீட் போடுங்க 800 ஃபீட் போடுங்கன்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. நாட் எவ்ரி ஒன், பட் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ சயின்டிபிக்கலி there is something to that. பட் அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் முடிய ஒரு ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் கூட இன்னும் தெளிவா இல்லை அதை பத்தி. தேங்காய் அது எதனால எந்திக்குது, நம்ம சொல்லக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வாட்டர் விச்சிங் இல்லாட்டி வாட்டர் டவுசிங் இல்லாட்டி கண்ட்ரி மெத்தட்ஸ் சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ். சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் இன்னுமே எதுவுமே ப்ரூவே ஆகல சார். அதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒரு நல்ல பதில். அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஏன்னா கிராமத்துல இன்னும் ஸ்டில் ஃபாலோயிங் தட் பிராக்டிஸ். எஸ், நிறைய பேர் தண்ணீர் இருக்குங்கிறாங்க. அதனால கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஸ்பெஷல் எடுத்து அது ஒரு PhD தீசிஸாவது யாருக்காவது கொடுத்து அதை நீங்க பண்ணிருக்கணும். அதனால ஃபார்ம் கிராஜுவேஷன் தமிழ்நாடுக்கு என்னுடைய மனப்பூர்வ நன்றியையும், ஜோ அவர்களுக்கும் வில்சன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் CV கல்பனா அவர்கள் பேச வந்திருக்காங்க. டாக்டர் கல்பனா, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க சார். வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன், டாக்டர் கல்பனா.
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார் 2 கொஸ்டின் எனக்கு இருக்கு. ஒன்னு வந்துட்டு இப்போ எங்க வீட்ல வந்து ஒரு 90 அடி போட்ட உடனே போர் தண்ணி வந்துருச்சுங்க. அதனால ஒரு 140 அடி தான் மேக்சிமம் போட்டிருக்கோம். ஓகே. நல்ல தண்ணி இருந்தது. பட் அந்த வெயில் காலம் வரும் பொழுது கொஞ்சம் தண்ணி குறைஞ்சு போயிருதுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். பட் மத்த சமயமெல்லாம் எங்களுக்கு அந்த தண்ணி இருக்கு. இப்ப என்னோட டவுட் என்னன்னா, இந்த அளவு அப்புறம் இந்த அளவு போதுமா? இப்ப 90 அடியில வந்துச்சு, ஒரு 140 அடி மட்டும் போட்டிருக்கோம். பட் எல்லாருமே நாங்க போர் எல்லாம் ஒர்க் பண்ணி வீடெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் நிறைய பேர் சஜஷன் சொன்னாங்க, நீங்க இதோட நிறுத்தி இருக்க கூடாது, அகைன் வந்து நீங்க இன்னும் ஆழமா போட்டிருக்கணும் அப்படின்னாங்க. இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்க, இல்ல இதுதான் கரெக்ட், இதுலதான் தண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு 2 சஜஷன்ஸ் வந்ததுங்க. அதனுடைய அது என்ன ரீசன், இல்ல அது அவங்க சொல்ற சஜஷன் எது வந்து கரெக்ட்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது போர்வெல் எப்போ போட்டீங்க மேடம்? எத்தனை வருஷம் முன்னாடி போட்டீங்க? போர் 10 வருஷம் முன்னாடி, 12 வருஷத்துக்கு முன்னாடி. 12 இயர்ஸ் பேக். அப்போ 4 இன்ச் போதுங்களா? என்னங்க? டயமீட்டர் வந்து எதுவும் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை இன்ச் டயமீட்டர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு? டயமீட்டர் எல்லாம் தெரியலீங்களா எனக்கு. அது ஓகே ஓகே ஓகே. போட்ட டைம்ல 90 ஃபீட்ல தண்ணி வந்துச்சு அப்படிதானே? ஆமாங்க. மோட்டர் எந்த மோட்டர் போய் எரெக்ட் பண்ணிருக்கீங்க? சப்மர்ஜிபிள். சப்மர்சிபிள். ஓகே. உங்களுக்கு பீக் சம்மர்ஸ்ல வந்து தண்ணி வந்து ஷார்டேஜ் ஆயிடுது அப்படிதானே? ஆமாங்க ஆமாங்க. யூஷுவல் கன்சம்ப்ஷன் ஒரு 2000 லிட்டர்ஸ் இருக்குமா பர் டே உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டுக்கு? வருங்க, 2000 வரும். 2000 வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது அப்படிதானே? ஒன்லி டியூரிங் சம்மர். ஒன்லி டியூரிங் சம்மர். ப்ராப்ளம் இல்ல. சுத்தி உள்ளவங்க ஃபுல்லாவே எத்தனை அடி போட்டுருக்காங்க? எத்தனை அடியில உங்களுக்கு தண்ணி கிடைச்சு அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்களா? இல்ல அது ஏன்னா இது வந்து டவுன் ஏரியாங்க, சுத்தி சுத்தி போர் தான் இருக்கு. அதான் என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்தோம்னா நீங்க போர் போடும்போது ஆட்கள் கம்மியா எடுத்துப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அந்த இடத்துல உங்களுக்கு நீர் மட்டம் வந்து 100 ஃபீட்டுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னா நீங்க போட்ட டைம்ல நல்ல செழிப்பா கிடைச்சிருக்கும். பட் ஒன்ஸ் அந்த ஃபிராக்சர்ட் ஜோன்ல வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஈவன் ஆயிடுறதுக்குன்னு வச்சிருங்களேன், அதை பேஸ் பண்ணி சுத்தி உள்ளவங்க போடும்போது இன்னும் ஹை கெப்பாசிட்டி மோட்டர் வச்சு இழுக்கும் போது கூட கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ 2 விஷயம் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஆழமா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நீங்க 140 ஃபீட் போட்டிருக்கீங்க, அதுல வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்பெல்ல வந்து 2000 ஷார்டேஜ் ஆயிருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா போட்டு பார்க்கலாம். சயின்டிபிக் மெத்தட் போட்டு கீழே வந்து 200 ஃபீட் மேல அடுத்த ஃபிராக்சர் ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் ஆழமா போகலாம். சரிங்க. அடுத்த ஃபிராக்சர் சிஸ்டம் உங்களுக்கு டச் ஆகுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இன்னொன்று வந்து கீழே எதுவும் கொலாப்ஸ் ஆச்சான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. சில இடங்கள் என்ன அப்படின்னா 140 அடி போ போடுவாங்க, கீழே வந்து ஒரு 30 அடி 40 அடி ஆட்டோமேட்டிக்கா அது கேவின் ஆயிடும். சில இடங்கள் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்தாலுமே நம்மளுக்கு ஈல்டு வந்து ஆட்டோமேட்டிக் அடி வாங்கிடும். 2 3வது அதே லெவல்ல தான் அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னா சுத்தி உள்ளவங்க எடுக்க ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். சிம்பிள் எக்ஸாம்பிள் மேடம், இப்போ நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஒரு ஓப்பன் வெல் 30 ஃபீட் போட்டிருந்தாங்க, அதுல சைட் போர் போட்டாங்க, ஒரு 2 இன்ச் தண்ணி அதுல வந்துட்டு இருந்துச்சு சைட் போர்ல மட்டும். இப்போ அதோட ஒட்டி தான் இங்க போர் போட்டாங்க. பாத்தீங்கன்னா போர் மோட்டர் போடும்போது போர் மோட்டர் போடாத டைம்ல கிணத்துல ஃபுல்லா தண்ணி விழுந்துட்டு இருக்கும். கிணத்துல அதாவது ஒன்ஸ் போர் மோட்டர் போட்டீங்கன்னா அந்த தண்ணி ஸ்டாப் ஆகி தண்ணி இங்கே வந்துடும் உங்களுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அவங்களுடைய இடம் வந்து கிட்டத்தட்ட 5 ஏக்கர்ஸ். ஒரு இடத்துல போர் போட்டாங்க, தண்ணி இல்லை. இன்னொரு இடத்துல போர் போடும்போது இங்க போர் போடும்போது அண்ட் ஹை கெப்பாசிட்டி கம்ப்ரஸர்ல வச்சு தான் ட்ரில் பண்ணுவாங்க. அந்த காத்து வந்து அந்த போர்வெல்லே வெளியே வந்துட்டு இருந்துச்சு. 2க்கும் மோர் தென் 100 மீட்டர்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டட் ஆகுது. ஸோ 2-3 விஷயங்கள் பார்க்கணும். உங்க போர்வெல் கொலாப்ஸ் ஆச்சா இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செகண்ட் விஷயம் 12 இயர்ஸ் ஆகுது அந்த இடத்துல, கீழே எகெயின் ஆழத்துல ஏதாச்சும் ஃபிராக்சர் சிஸ்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். 2வது விஷயம், இப்போ போட்டிருக்கக்கூடிய மோட்டர் வந்து பழைய மோட்டர் தானா, எப்படி அது? பழைய மோட்டர் தாங்க சார். அது லைக் என்ன சொல்ல, மழை டைம்ல அது இஷ்யூஸ் இல்ல மோட்டர்ல, அப்படிதானே உங்களுக்கு? என்னங்க சார், மழை சமயம் தண்ணி நிறைய இருக்கு, மழை டைம்ல இஷ்யூஸ் இல்ல. அப்போ 2 விஷயம் தான் பார்க்கணும் மேடம். கீழே ஏதாச்சும் கொலாப்ஸ் ஆச்சுன்னு சொல்லி தரல, அது ஒண்ணு. செகண்ட் வந்து கீழே ஆழத்துல ஏதாச்சும் நம்மளுக்கு ஃபிராக்சர் சிஸ்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் ஆழப்படுத்தி கூட செக் பண்ணி பார்த்து போட்டு பார்க்கலாம். சும்மா போட்டு வேஸ்ட் நம்மளுக்கு. சரி. இப்போ நீங்க 140 அடி உங்களுக்கு 40 அடி தண்ணி இருந்துச்சுன்னா கூட 100 ஃபீட்
ஒரு அடியில் எப்படி உங்களுக்கு மினிமம் ஒரு 6 லிட்டர்ஸ் ஆச்சும் கிடைக்கும். ஜென்ரலா செக் பண்ணி கொஞ்சம் ஆழப்படுத்தி போட்டு பார்க்கலாம் மேடம். ஓகே சார். அப்போ இப்ப நம்ம ஆழப்படுத்தும் பொழுது தண்ணியோட வால்யூம் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இன்னும் கொஞ்சம் நிற்கும். நல்லா இருக்குங்களா? வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நம்ம படிப்போம் இல்ல, அந்த பைஎஸ் பை ஹைட்ஸ்னு சொல்லிட்டு, அதுல வந்து அந்த ஃபார்முலால வந்து நம்ம போதலோட டயமீட்டர் அதையும் மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டாட்டிக் வாட்டர் டேபிள் டெப்த்தை நம்ம போட்டோம் அப்படின்னா எத்தனை லிட்டர்ஸ் நிற்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே இப்போ நம்ம மேக்ஸிமம் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து 2000 to 3000 லிட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் தேவைப்படும் இப்போ டேக்கே நம்மளுக்கு. ஓகே சார். ஸோ 2 மெத்தட்ஸ் நீங்க பார்க்கலாம் மேடம். ஆழப்படுத்த முடியுமான்னு ஒன்று பார்த்துடுங்க, பட் அதுவுமே சயின்டிபிக்கலா செக் பண்ணிட்டே பார்த்துடுங்க, அது பெட்டர் மேடம். ஓகே சார். சார் ஒன் மோர். வந்து இப்போ ரீசெண்டா எத்தனை அடி போட்டிருக்காங்க எதுவும் தெரியுமா மேடம்? இல்லைங்க சார், பக்கத்துல ஒரு போர்வெல் போட்டாங்க. அப்ப வந்து எங்களுக்கு தண்ணி நல்லாவே நீங்க சொன்ன மாதிரி தண்ணி பூரா அந்த பக்கம் போயிடுச்சு. அப்ப எங்களுக்கு நல்லாவே குறைஞ்சதுங்க. அந்த போர் போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்கார்சிட்டி வந்தது. ஆமா அது ஆகும் மேடம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு நம்ம போகும்போது டிஸ்பியூட்ஸ் அதிகமா நடக்கும். நீங்க போட்டிருப்பீங்க, நல்லா ஓடிட்டு இருக்கும், 500 ஃபீட் போட்டிருப்பீங்க, அதே லைனை கனெக்ட் பண்ணி இப்ப நான் போடுறேன்னு வச்சிருங்களேன், 700 ஃபீட்டை நான் போடுறேன், ஆட்டோமேட்டிக்கா ஹை கெப்பாசிட்டி மோட்டர் நான் வச்சுக்குவேன், தண்ணி ஃபுல்லா இங்கே இழுத்துடும். ஓகே சார். இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ இப்ப எங்க விவசாய பூமியில வந்து போர் போட போறேன், இனிமேல் தான் போட போறேங்க. அதுக்கு வந்து இப்ப போர் போடும் பொழுதே நம்ம அந்த மழைநீர் சேகரிப்பை வந்து அந்த போர் குழிக்கு எவ்வளவு அடி தள்ளி போட்டுக்கலாங்க? அது இடத்தோட அமைப்பு எப்படி, பிளாட் அதேனா இல்ல அண்டுலேஷனுங்களா? இல்ல அண்டுலேஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியலீங்க, பிளாட்டா தான் இருக்கு. அப்புறம் ரெட் சாயில் தான் அங்க. ரெட் சாயில். ரெட் சாயில். ரெட் சாயில் ஓகே. ரெட் சாயில் யூசுவலாவே அதோட தண்ணி இழுக்கக்கூடிய தன்மை அதிகம். சரிங்க. போல ஸ்பாஞ்ச் போல ஆக்ட் ஆகும். எப்படிதான் உங்களுக்கு ஹெவியா மழை பெஞ்சாலும் தண்ணி உங்களுக்கு தேங்கி நிக்காது இல்லங்க? ஓகேங்க. இல்ல ஜெனரலா உங்களுக்கு கேட்காது அந்த சைட்ல இல்ல கண்டிஷன்ஸ் இல்ல இருக்காதுங்க. பக்கத்துல ஒரு ஓடை ஒண்ணு போகுது. சோ அதுல இருந்து வர்ற தண்ணி வேணா சில சமயம் தேங்கி நிக்கும், அதுக்கப்புறம் அது இவாபரேட் ஆயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. யூசுவலா ரெட் சாயில பார்க்கும்போது இந்த ரெட் லோம் போல வந்துடும், சிலது பியூர்ல ரெட் சாயில் இருக்கும். லோம் கூட கூட தண்ணியோட இழுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கம்மியாகும். யூசுவலா ரெட் சாயில் இஸ் ஏ குட் அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர், நல்லாவே இழுத்துக்கும். சில இடங்கள்ல இப்ப நான் லைக் போன வீக்ல கூட நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வரும்போது இந்த இஷ்யூஸ் நான் பார்த்தேன் மேடம். அவங்க 800 ஃபீட் போ போட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து 120லே தண்ணி வந்துடுச்சு. அங்க போடுறதுக்கூடிய ஆளை வந்து வாஸ் ரெக்கமெண்டட் பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கான்ட்ராக்டர். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த போரை சுத்தி ரீசார்ஜ் பிட் போட்டாங்க. பிட் போட்டாங்கன்னா அதுல சுத்தமா அவங்களுக்கு யூஸே இல்லை. ஏன்னா வெக்ஸா இல்லது பெய்யக்கூடிய தண்ணி ஃபுல்லா உள்ள போயிட்டு தண்ணியோட இதையுமே சேஞ்ச் ஆகுது, கலங்கல் தன்மை கூட்டி விடுது. கலங்கல் தன்மை கூட கூட சம்மர்சிபிள் மோட்டர் போடும்போது மோட்டர்ல போய் அடைச்சு மோட்டரோட லைஃப் வந்து கம்மி பண்ணிடுவோம். அதனால வெட் சாயிலுக்கு வந்து டிச்சஸ் வேணா எடுத்து விடலாம் மேடம், அதுல இஷ்யூஸே இல்லை. சின்ன சின்ன பள்ளங்கள் எடுத்து விடலாம், இல்ல சேனலைஸ் பண்ணி விடலாம், அதனால எந்த இஷ்யூஸுமே இல்லை. பிளாக் காட்டன் சாயில் முக்கியமா நம்மளுக்கு தேவை மேடம். ஓகே. ஏன்னா டிஃபால்ட்டா வெட் சாயில்ல வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஓகே சார். சார் இன்னொரு கேள்வி. இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப எங்களுக்கு ஒரு 200 இப்ப போர் போட போறதுன்னா ஒரு 200-300 அடியிலேயே தண்ணி வந்துருச்சுன்னா அத மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆழம் போட்டுக்கலாமா? ஏன்னா ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, 1000 அடி போட்டே ஆகணும், அப்பதான் உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை வராது அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அது இடத்தோட ஜியாலஜி பார்க்கணும் மேடம். இப்போ உங்களுக்கு லோக்கல் ஜியாலஜிஸ்ட் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சு கன்சல்ட் பண்ணுங்க. யூஸ்வலா அந்த இடத்துல எத்தனை அடி ஆழம் போடுறாங்கன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. இஷ்யூஸ் நடக்கும். இஷ்யூ இல்லாத டைம் முடிய பிரச்சனையே இல்லை மேடம். ஒரு சில இடங்கள் என்ன நடக்குன்னா 300 ஃபீட்ல வந்து தண்ணி வந்துடும், 700 ஃபீட் முடிய போகும்போது கீழே வந்து எம்டி கேப் எதுவும் டச் ஆச்சு அப்படின்னா எல்லா தண்ணியும் அது வழியே போயிடும் வெளியே. அதுக்கு அடுத்து நம்ம இடம் வந்து இட் வில் பி ஐடில், அந்த போர் யூஸ்லெஸ் எடுத்து எம்டி கேப்ஸ் வந்தாலே பிரச்சனை. அது இன்னொன்னு சம்மர் டைமுக்கு யூஸ்வலா எவ்வளவு டைம் ஓடுதுன்னு சொல்லி கன்சல்ட் பண்ணுங்க, எத்தனை ஹெச்பி மோட்டர் ஓடுதுன்னு சொல்லி பாத்துருங்க மேடம். எப்படியும் கொஞ்சம் ஆழமா தான் போடுறாங்கன்னா ஹெச்பி கூட எல்லாம் வச்சிருப்பாங்க, ஸ்டேஜஸ் கூட்டி தான் வைப்பாங்க. சம்மருக்கும் ரெயின்ஃபால் டைம்லயும் எவ்வளவு டைம் ஓடுது அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் கனெக்ட் பண்ண சொல்லி கேளுங்க மேடம். சம்மர் டைம்ல எதுவும் ஷார்ட் ஃபால் இருக்கான்னு சொல்லி கேட்க சொல்லுங்க. எதுவும் ஷார்ட் ஃபால் இல்லாட்டி ரொம்ப ஆழம் போட்டு தேவையில்லை. சரிங்க.
பட் எதுக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஜியாலஜிஸ்டுக்கு வந்து அவங்க இடத்தோட டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாகவே சொல்லிடுவாங்க. இந்த ஓகே இடத்துக்கு இவ்வளவுதான் தேவை, இந்த இடத்துக்கு இவ்வளவு தேவை இல்லைன்னு சொல்லி எங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெளிவா சொல்லிடுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல கூட அங்க கோயம்புத்தூர்ல வந்து இன்சார்ஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க இல்லாட்டி லோக்கல் டாட் போர்டு அங்க வந்து லோக்கல் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் இருப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா ஜியாலஜிஸ்ட் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே, அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம் மேடம். ஓகே சார். சார் அப்புறம் இன்னொன்னு, போர் போடுறதுக்கான சீசன் வந்து ஏதாவது இருக்குங்களா? இப்ப வெயில் காலத்துல போட்டாதான் நமக்கு தெரியும், இல்ல மழை காலத்துல போடணுமா? எந்த சீசன் வந்து சூட்டபிளா இருக்குங்க? இப்போ உங்களோட தேவைக்கு ஏற்ற யூஸ்வலா போடுறாங்க மேடம். இப்போ எக்ஸாம்பிள் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்டே கண்ணுகளை வாங்கி வச்சிடுவாங்க. ஸோ இரஸ்பெக்டிவ் சீசன்ஸ் அவங்க இன்னைக்கே போடுறதுன்னா இன்னைக்கு போட்டுருவாங்க. பட் யூஸ்வலா நம்ம ட்ரை ஸ்பெல்ல போடும்போது உங்களுக்கு கரெக்டா ஆக்சுவல் ரியாலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். 2 வருஷம் உங்களுக்கு மழையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கும் செழிப்பான டைம்ல போடுறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சரிங்க அந்த சைட் சிச்சுவேஷன் சில இடங்கள்ல வந்து மழை பெஞ்சா மட்டும்தான் தண்ணி கிடைக்கும் மேடம். போடுவாங்க 500 feet போடுவாங்க, தண்ணி நல்லாவே கிடைக்கும். ஒன்ஸ் ரெயின்ஃபால் ஸ்டாப்ஸ், சம்மரோட டைம் பீக் ஆக ஆட்டோமேட்டிக்கா போத் 1 hour ஓடும், 30 minutes தான் ஓடும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸும் அமையும் சில இடங்கள்ல. இப்போ சம்மர் டைம்ல போட்டுக்கலாங்களா? அப்பதான் நமக்கு கரெக்டான அக்விஃபர் கிடைக்குமா? கோயம்புத்தூர் நம்மளுக்கு ஆக்சுவலா சவுத் வெஸ்டோட இன்ஃபுளுன்ஸ் வந்துடும் இல்லைங்க? ஆமாங்க யூஸ்வலா அங்க 2 மந்த்ஸுமே வந்துடும் இல்ல, சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் வந்துடும் இல்ல? ஆமாங்க. இப்போ இனி புரட்டாசில இருந்து, இப்ப அவனில இருந்தே கொஞ்சம் மழை வரதான் செய்யுங்க. ஓகே, லாஸ்ட் 2 years அங்க ரெயின்ஃபால் எப்படி? இந்த சம்மர் தான் ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப மோசம் இல்ல. பிரச்சனை இல்லை. யூஸ்வலா நம்மளுக்கு மன்சூன் 2 மன்சூன் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்குதோ பிரச்சனை இல்லாம ஓடிடும். பட் யூஸ்வலா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் ஆழமா போடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்க. பட் லோக்கல் ஜியாலஜிஸ்ட் எப்பவுமே கன்சல்டேஷன் முக்கியம் மேடம். சரி. வந்து இங்க உள்ள டிஸ்ட்ரிக்ட் கேட்டுன்னு வச்சிருங்களேன், ஆ. தெளிவா சொல்லிடலாம். இப்போ நீங்க ஒரு ஆள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, இடத்தோட ஜியாலஜி தெளிவா சொல்லிடலாம். சரிங்க சார், நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். இன்னொன்னு சில இடங்கள் என்ன அப்படின்னா போடுவாங்க ஃபுல்லாவே லூஸாவே போகும். ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரில்லிங் ரேட் ஃபாஸ்டா இருக்கும், தண்ணி கிடைச்சா கூட சம்மர் டைம் வத்திடும், அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வந்துடும். ஓகே. இன்னொன்னு உங்க இடத்துக்கு ஓப்பன் வெல் சூட் ஆகுமா இல்ல போர்வெல் சூட் ஆகுமான்னு சொல்லி கன்சல்ட் பண்ணிடுங்க. சரிங்க. போர்வெல் கொஞ்சம் எக்கனாமிக்கல், வால்யூம் ஆஃப் வாட்டர் கொஞ்சம் கம்மியா நிற்கும். ஓப்பன் வெல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இஃப் தெர் இஸ் எனி கைண்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் நீங்க அது வழியா மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்சிடியில எதுவும் கிடைக்கும் அப்படின்னா இட்ஸ் குட். சரிங்க. தேங்க்யூ டாக்டர் கல்பனா, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு சாய் கார்த்திகேயன் பேசுறது கேட்டிருக்கிறாரு. சாய் கார்த்திகேயன் ப்ளீஸ். பட் எனக்கு ஒரு சின்ன டவுட், ஒரு விஷயம் பேசிட்டு இருந்த ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு, அதுக்காக தான் அட்டன் பண்ண முடியல டைம்ல. பட் அது என்னன்னா நமக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா வந்து இருந்தது, இதே இந்த நிலத்தடி நீரை பத்தினதை. அதுக்காக அதை பத்தி ஒரு டவுட் மாதிரி சார்கிட்ட கேட்டுக்கலாம். அதுல நீங்களும் ஜோசரம் லைன்ல இருக்கனால 2 பேரும் சேர்ந்து கைட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா நாங்க இருக்கிறது வந்து ஆவடியில் இருக்கோம் சார், சென்னையில. இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலி இடத்துல வந்து ஒரு ஆட்டு பண்ணை சின்னதா ஒருத்தர் வச்சிருந்தாரு. அந்த ஆட்டு பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 50 ஆடு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15 நாள் முன்னாடி வாங்கியிருக்காரு. ஒரு 10 நாள் நல்லா இருந்திருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா வாயில நுர தள்ளி ஒரு ஆடா வந்து இறக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அது மதுரையில இருந்து வாங்கியிருக்காரு போல இருக்கு. மொத்தமா ஏத்தி அமைச்சிட்டாருங்க அவரு. அது வாங்கினவரு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போன பிறகு அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு டாக்டர் எல்லாம் பார்த்தப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அந்த தண்ணியில ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற தண்ணியில தான் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வெர்பலா சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த தண்ணி இது என்ன பிரச்சனை இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தோன்னா இங்க வந்து சரௌண்டிங்ல வந்து இந்த பூந்தமல்லி பக்கத்துல வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கான வேலைங்க நடக்குதுங்க. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரில் பண்ணி அந்த எர்த்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. உள்ள அந்த கூழ் மாதிரி நம்ம மண்ணு வித்து கெமிக்கலா என்ன மிக்ஸ் ஆயிருக்குன்றது தெரியல, அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து கொட்டிட்டு இருக்காங்களாம். இப்போ அந்த மண்ணு வேஸ்ட், அந்த கீழே வெளியே எக்ஸ்பிரேட் பண்ற எர்த்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எர்த்து பிளஸ் அந்த சேர் மாதிரி வரும் தண்ணியோட கலந்து வர்றது வந்து அந்த சேர் மாதிரி வர்றதை வந்து டேங்கர்ல எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ இந்த இந்த நம்ம இந்த ஆடுக்கு வளர்க்குற இடத்துக்கு பக்கத்துல அந்த இடம் கொஞ்சம் காலியா இருக்கு. ஆனா வித்தின் ஒரு 100 மீட்டர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 100 to 200 மீட்டருக்குள்ள அந்த 150 மீட்டர் அந்த ரேஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட் இப்ப வந்திருக்கு.
இப்ப இந்த மாதிரி வெளியிருந்து வர சாயில் இந்த இதுல இருந்து எடுத்து வந்து போட்டிருக்கும் போது அந்த கண்டாமினேஷன் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இப்போ கொஞ்சம் கெஸ் பண்றாங்க. அதை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ண கூட பண்ணல. இது லோக்கல்ல இருக்கிற தாசில்தார்ல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருக்குமே வந்து கமிஷனா கொடுத்து ஏதாவது நான் எடுத்து வந்து நீங்க டம்ப் பண்றேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து டம்ப் பண்றதுக்கு ரொம்ப லாங்கா கொண்டு போனாங்கன்னா சார்ஜ் அதிகமாகுன்றதுனால நியர்பை டம்ப் பண்றதுக்கு இந்த இடம் பள்ளமா இருக்கு. ஏற்கனவே பட்டா லேண்ட் இருந்ததை வந்து மண்ணு எடுத்து வித்துருக்காங்க. பள்ளங்க இருக்கனால அதை ருப்புறா மாதிரி இதெல்லாம் எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன மாதிரியான ஒரு கெமிக்கலோ சம்திங் என்ன மாதிரியான ஐட்டம் கிரவுண்ட் வாட்டர் அப்படி அஃபெக்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி உயிரிழப்பு கால்நடைக்கு இப்போ ஸ்டார்டிங் ஆயிருக்கு. இன்னைக்கு நடந்த இஷ்யூ இப்போ இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து பேசிட்டு இதை பத்தி நம்ம கிட்ட இஷ்யூ என்னவா இருக்கும்னு நீங்க வந்து கொஞ்சம் எனக்கு இது பண்ணி செக் பண்ணிட்டு அது கொஞ்சம் திருப்பி மண்ணோ அந்த இது எடுத்து கொட்டாத அளவுக்கு பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இப்போ இது உங்க கையில இருந்து கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த தண்ணிங்களை எந்த மாதிரி தண்ணியை நான் எந்த அளவுல எடுத்துன்னு போய் டெஸ்ட் பண்ணலாம், என்னவா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், நீங்க உங்களோட அசம்ஷன் வந்து கிரவுண்டோட குவாலிட்டினால அந்த கால்நடைகள் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி டவுட் இருக்கு. ஆமா சார். நம்ம இதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் சார். கன்ஃபர்மேஷன் பண்ணது கண்டிப்பா வாட்டர் குவாலிட்டி அனாலிசிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சென்னையிலே அது நம்மளுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் எப்படி கொடுக்கலாம், எங்க கொடுக்கலாம், எவ்வளவு அளவு தண்ணி நாங்க கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சென்னையிலே நம்மளுக்கு பிடபிள்யூடியோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கே இருக்கு சார். ஐ திங்க் இட்ஸ் சரி சென்னை. ஆக்சுவலா அங்க வந்து சரி ஜியாலஜிஸ்ட் இருக்காங்க. ஜியோ கெமிக்கல் விங் தனியா இருக்கு சார். சரி. அண்ணா கான்டாக்ட் நம்பர் பிடபிள்யூடினா அந்த இதுல சொல்றீங்க, அந்த பீச் அங்கதானே சார் சொல்றீங்க நீங்க சொல்றது? எக்ஸாக்ட் பிடபிள்யூ ஆஃபீஸ் அங்கதான் இருக்கு. தரமணி அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பிடபிள்யூட ஜியோ கெமிக்கல் விங் இருக்கு ஆக்சுவலி சார். சரிங்க சார். அவங்க கிட்ட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரோட வேரியஸ் பாராமீட்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்க. செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் கெமிக்கல் கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்க. இதை தாண்டி இன்சிடென்ட்ஸ் எதுவும் நடந்ததுக்கா? இது எப்ப நடந்துச்சு? இப்ப சார் இன்னைக்குதான் காலையில வந்து எனக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணுங்க, என்ன அதாவது அந்த இடத்துல திருப்பி அந்த மாதிரி வந்து கொட்டக்கூடாது. பிளஸ் இது ஆயிருக்கும்போது நியர்பை இப்போ ஒரு 150 மீட்டருக்குள்ள எல்லா வீடுங்க இருக்கும்போது போர் வாட்டர்ல தான் எல்லாமே இங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதுல ஏதாவது கலந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்றதுக்காக வந்து நம்ம கையில வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண முடியும் கொஞ்சம் எனக்கு ஸ்டெப் எல்லாம் எடுங்க. ஏன்னா இப்போ நாங்க இங்க ஆவடி கார்பரேஷனோட சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் போன வாரம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த கிரீன் லேன்ஸ் இனிஷியேட்டிவ்ன்ற மாதிரி ஃபுல்லா ட்ரீ பிளான்டேஷன், அப்புறம் பிளாஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்ளிங் பண்றது, அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நாங்க இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதுக்காக கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர் வந்திருந்தாரு எங்களுடைய ப்ரோக்ராமுக்காக இன்டகிரேட் பண்றதுக்கு. இதெல்லாம் நாங்க கூட இருந்ததுனால வந்து இப்ப எங்கிட்ட வந்து நீங்க அவர்கிட்ட க்ளோஸா இருக்கிறதுனால இதை எப்படி கொண்டு போகலாம், என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம், இப்போ ஈவன் அந்த ஆடு டெஸ்ட் பண்ணா இறந்த ஆடுங்களை டெஸ்ட் பண்ணும்போது என்ன இதுன்றது கண்டுபிடிக்க முடியுமா எப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்க. இப்போ நான் அது பாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார். டாக்டர்ஸ் செக் பண்ணும்போது எதனாலன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்களா? தண்ணின்னு சொல்லி ஜஸ்ட் பிளாண்ட் தான் ஓரல். ஆமா சார், இது வந்து தண்ணி பிரச்சனை. தண்ணி வந்து நல்ல தண்ணி இல்லாததுனால, அதாவது தண்ணியின் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இந்த ஆடுங்க இறந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க மதுரையில அந்த இவங்க அந்த ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க வந்து வெட்டினரி டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க சார். வெட்டினரி டாக்டரோட ஒப்பீனியன் நான் வந்து செக் பண்ணிட்டு ஒரு ஆடு கூட காப்பாற்ற முடியாது, அந்த தண்ணியில ஏதோ பிரச்சனை இருக்குன்றது மட்டும் சொல்லியிருக்காரு. நாங்க இப்ப ரைடிங்ல கிடைக்குமான்றது கேட்டிருக்கோம். எனக்கு பேச முடியல. ஜஸ்ட் இப்பதான் நான் அதுக்குள்ள வந்ததுமே இந்த ப்ரோக்ராம் ஞாபகம் இருந்ததுனால இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்றதுக்காக நான் இப்போ ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிடுங்க சார் அந்த விஷயத்த. செகண்ட் வந்து அந்த தண்ணியை எடுத்து சாம்பிள் கொடுத்துருங்க சார். வேணா கான்டாக்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எதெல்லாம் முக்கியமா ஹெவி மெட்டல் அனாலிசிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் சேர்த்து பண்ண சொல்லிடுங்க. விஷயத்தை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க கெயின் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் குவாலிட்டி இஷ்யூ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அனாலிசிஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்கேன் சார். சரிங்க சார். ஏன்னா ஒவ்வொரு தரமணியில சொல்றீங்க இல்லைங்களா, தரமணியில தானே சொல்றீங்க இல்லைங்களா அந்த ஹெவி மெட்டல் நம்ம ஃபுல்லா பாக்கணும்னாக்கா யூஸ்வலா வந்து இங்க வந்து மெட்ரோ வாட்டர்ல ஒரு சில இடத்துல கொடுத்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க சார். அது வந்து போர்ட்டபிளா இருக்கா இல்லையான்றது மட்டும் சிம்பிளா எஸ்ஆர் நோ இவ்வளவுதான் அப்படின்றது சிம்பிளா சொல்லிடுவாங்க. அது மாதிரி பண்றதை விட இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து ஃபுல் கெமிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா எதெல்லாம் பாராமீட்டர்ஸ் பண்றாங்க என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு இன்டிமேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஹெவி மெட்டல்ஸ் ஆக்சுவலா உங்களுக்கு கூட கூட சில எஃபெக்ட்ஸ் இருக்கும், சொல்ல முடியாது. பட் எதுனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். வாட்டர் குவாலிட்டி அனாலிசிஸ் கொடுத்துருங்க. அதோட ரிசல்ட் பேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணது இட்ஸ் மச் பெட்டர் சார். இப்போ இது எவ்வளவு சாம்பிள் கொடுத்தா போதும் சார் வாட்டர்ல இப்போ அவங்க ஆக்சுவலா டெஸ்ட்டுக்கு? உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அதுக்கும் உங்களோட ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கும்
எது லேபுக்கும் சொல்றீங்களா இல்ல ஆமா. ரெசிடென்ஷியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 100 மீட்டர்ல இருக்கு சார் ரெசிடென்ஷியல். இல்ல லைக் பிடபிள்யூ ஆஃபீஸ் உங்களுக்கு பக்கம் தானே அது இல்லையா டிஸ்டன்ஸுங்களா? இல்ல அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும் சார். 30 கிலோமீட்டர்ஸ். நான் எதுக்கும் ஒன்று காண்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம் சார், பிரச்சனை இல்லை. நான் சார் மூலியமா கொடுத்துடலாம். சரிங்க சார். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க. அவங்க சரிங்க சார். எப்படி கலெக்ட் பண்ணணும், எவ்வளவு தேவை என்னன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக ஹெல்ப் பண்ணிடுவாங்க. சரிங்க சார். அவங்ககிட்ட பேசும்போதும் இந்த விஷயத்த சொல்லுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு சார். சரிங்க சார், நான் அது சொல்லி பேசலாம் சார். நன்றி Thank திரு you, sir. சாய் கார்த்திகேயன், நிகழ்ச்சியில் பங்கு Thank you. பெற்றமைக்கு மிக்க நன்றி. Thank you. அடுத்ததாக திரு பொன்ராஜ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அவர் வில்லேஜ்ல இருக்கு, அதனால கொஞ்சம் இடையில போயிடுச்சு, டவர் போயிடுச்சு, சிக்னல் போயிடுச்சு. இப்ப அவர் சொன்னார்ல ஆவடின்னு, அது கொஞ்சம் கேன் ஐ டாக் சம்திங் அபவுட் தட்? ஆவடி சார், சொல்லுங்க ஆவடி சார், Yes, சொல்லுங்க. சொல்லுங்க சார். சாய் சொல்லுங்க சார், சொல்லுங்க. கார்த்திகேயன் இல்லையா? ஆவடியில எங்க Yes. சார் இருக்குங்க இந்த ஃபார்ம்? ஆவடியில நான் இது இங்க வந்து திருவள்ளூர்ல இருக்கேன். பருத்திப்பட்டு நம்ம அந்த வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா சார்? ஆமா 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 பருத்திப்பட்டு அந்த ஆமா, வேலம்மாள் ஸ்கூல் பேக் சைட்லயே சார் அப்படியே. பேக் சைட்ல வருது அந்த ஃபார்ம். ஏன் அவங்க உடனே ஒரு தண்ணி பிடிக்கிறேன்னா அட்லீஸ்ட் கேன் வாட்டரா கொடுக்கலாம்ல? அதுக்கு என்ன உடனே சாகு இல்ல சார், விட்டுட்டாங்க? இதுவரையில இதெல்லாம் எந்த விஷயமே யாருக்குமே தெரியாது சார். இவங்க வந்து மண்ணு அந்த அங்க இருந்து அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான டிக் பண்ற அந்த மண்ணுங்க அந்த கரெக்ட் கூழ் சார். அதெல்லாம். தண்ணி வந்து இங்க பாருங்க, சென்னையில பார்த்தா கிங்ஸ் இன்ஸ்டியூட்லாம் இருக்கு கிண்டில. தண்ணி எடுத்து ஒரு பிரச்சனை, அது ஏதாவது வாமிட்டுங்க லூஸ் மோஷனோ ஆடுகளுக்கு வந்துச்சுன்னா உடனே நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு பண்ணிருக்கலாம். நீங்க சேஞ்ச் இல்ல பண்ணிருக்கலாம் அந்த தண்ணியெல்லாம். அவங்க கொஞ்சம் காசானா பரவாயில்ல, இவ்வளவு ஆயிரக்கணக்கில் ஆடுகளை வாங்கிட்டு இவ்வளவு சௌகரியம் பண்ணிட்டு ஒரு தண்ணியில சாகுறதா இருந்தா அது கொஞ்சம் கஷ்டமானதுதான். அது என்னன்னா இப்ப அண்ணா நகர் பாத்தீங்கன்னா அம்பத்தூர் ஏரியாலாம் நிறைய ஆயில் போய் அந்த கிரவுண்ட் வாட்டர்லாம் நிறைய யூஸ் பண்ண முடியாது. ஃபில்டர் பண்ணி தான் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். இது ஏரியா வந்து அவ்வளவு தூரம் நல்ல ஒன்றும் பெருசா பருத்திப்பட்டுலாம் அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் அந்த காலத்துல இருந்தா தெரியல. முன்னாடி ஏதோ டயர் ஃபேக்டரி, ரப்பர் ஃபேக்டரி எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்லுவாராங்க, இது என்ன கோவர்த்தனகிரியில நான் இருந்தது, ஃபேக்டரி இருந்தது, டிவிஎஸ் கம்பெனி ஏதோ பெரிய கம்பெனி நடத்துனாங்கன்னு. அதனால கிரவுண்டர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ட்ரைனேஜ் ஒழுங்கா கிடையாது, எல்லாம் ஃபில்டர் பண்ணி எதுவும் கிடையாது, அப்படியே விடுறாங்க, மண்ணுக்குள்ள போகுது. தட் ஆல்சோ மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சு பண்ணலாம். ஆக்சுவலா நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து இப்போ விவசாயிகளுக்கு வந்து ஃபுல் சப்சிடி இல்ல 100%லயே வந்து ஃப்ரீயா ஃபார்ம் பாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கும் சார். சரி, இது லேண்ட் இருக்கவங்க ஆ. இப்போ புறம்போக்கு அந்த மாதிரி இல்ல, கவர்மெண்ட் லேண்ட் சில இடத்துல அங்க இருக்கு இல்லையா, இந்த பெர்குலேஷன் பாயிண்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த ஆமா மாதிரி சார், இப்போ லேண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியாவுக்குலாம் ஏதாவது பண்றாங்களா? சப்போஸ் கவர்மெண்ட் புறம்போக்கு இருக்கு, அதுல வந்து கொஞ்சம் மரங்கள் வைக்கலாம், அதுல அத மாதிரி பிட் ஏதாவது எடுத்து கொடுக்குறாங்களா? அதாவது ஜஸ்ட் ஸ்டோர் ஆர் கேட்ச் வாட்டர் அந்த மாதிரி ரன் ஆஃப் இல்லாம அந்த மாதிரி ஆக்சுவலா நம்ம லோக்கல் பாடிஸ் நீங்க பாத்தீங்கன்னா சார், நம்ம எம்என்எஃப்ஜிஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல சார், அவங்கள வச்சு ஆமா கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்ட்ல வந்து சின்ன சின்ன டிச்சஸ் எடுக்காங்க சார். சோ அந்த மழை தண்ணி போகும்போது அந்த டிச்சுக்குள்ள தண்ணி நிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா recharge பண்ணி கரெக்ட். சார் அது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியல. பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதோட சக்சஸ் ஸ்டோரி வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெளிவா கண்டு. இந்த இன்ஃபேக்ட் வெங்கல்ங்கிற இடத்துல உட்காந்துருக்கேன் நானு, அங்க ஒரு ஃபார்ம்ல. அதுல பண்றாங்க, மழை காலத்துல தண்ணி நிற்கும், இப்பெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ திஸ் இஸ் த சீசன் ஃபார் போர்வெல்லுக்குலாம். திஸ் இஸ் செப்டம்பர் இஸ் த பெஸ்ட் சீசன் எனக்கு தெரிஞ்ச அளவு. ஏன்னா வி கெட் த செகண்ட் சம்மர் பிஃபோர் மான்சூன். இப்பதான் இல்லையா உங்களுக்கு? இப்பதான் நமக்கு போர்வெல் எல்லாம் ஐடியா பண்ணோம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் ஆர் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம எப்படி அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்குறது? சப்போஸ் somebody wants a loan from a bank, whether we will get a certificate from the department, அதையாவது பண்ண முடியுமா சார்? இல்ல எதை பேஸ் பண்ணி சர்டிபிகேஷன் கேட்காங்க சார்? இப்போ போர்வெல் போடுறோம், போர்வெல் எனக்கு 5 ஏக்கர் இருக்கு, வாண்ட் டு ஹேவ் எ போர்வெல். அது இப்போ அதை போட்டு ஒரு பவர் கனெக்ஷன் வாங்கணும். அதுக்கு சப்போஸ் இப்போ போர்வெல் போடுறதுக்கே ப்ராப்ளி தேர் மேபி ரெஸ்ட்ரிக்ஷன் தான் நினைக்கிறேன். இப்போ இஷ்டத்துக்கு போட முடியாதுங்கிறாங்க. அது எப்படி, அதை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ திருவள்ளூர்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் பிளாக்ஸ் தான், ஆவடி எல்லாமே அந்த ஏரியா. ஆவடி ஆல்சோ கம்ஸ் அண்டர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கெல்லாம் எப்படி எல்லாம் சொல்லுங்க சார், ஏதாவது அதை பத்தி. இப்போ என்ன பேசிக்கா 4 கிளாஸிஃபை பண்ணுவாங்க சார். இப்போ நம்ம ஒயிட் ஜோன், கிரே ஜோன் சொல்ல போல, இது வந்து சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார். அதாவது பெய்யக்கூடிய மழையில வந்து லெஸ் தென் 70% நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து கிரிட்டிக்கல் ஜோன், செமி கிரிட்டிக்கல் ஜோன், அதுக்கு அடுத்து போகக்கூடிய தண்ணியை விடவும் அதிகமா நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றோம்னா இட்ஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட், மோர் தென் 100% எக்ஸ்ப்ளாய்டேஷன்.
இட்ஸ் பேஸ்ட் ம். ஆன் த வாட்டர் டேபிள் ஆஃப் ஓப்பன் வெல்ஸ் மட்டும் வச்சுதான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க சார் ஆக்சுவலா. ஓ, அவங்க ஏதோ அங்க செலக்ட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு கிரவுண்ட் வாட்டர் போர்டு அந்த நம்பர் எல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா அந்த கிணத்துல இல்ல இல்லையா? பேசிக்கா அது அப்சர்வேஷன் வெல்ஸ்ன்னு சொல்லி வைப்பாங்க சார். பிளஸ் அப்சர்வேஷன் கரெக்ட். லோக்கலா உள்ள நீங்க ஓப்பன் வெல் போடுறீங்கன்னு வச்சிருக்கீங்களே, ஓப்பன் வெல் போதல் நான் சொல்ல இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் வாட்டர் டேபிள் ஷாலோ லெவல்ல நிக்க அப்படின்னு இட்ஸ் சேஃப் பிளாக் ஆக்சுவலா. அது சரி. இந்த கேட்டகரைசேஷன் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் ஓப்பன் வெல்லோட வாட்டர் டேபிள் பேஸ் பண்ணி தான், நாட் ஓகே ஓகே. போதல். அதுக்கு இப்ப ஆக்சுவலா ஒரு இடையில ஒரு ஜியோ எல்லாம் இருந்துச்சு, ஸ்பெஷல் ஸ்கீம் ஓவர் எக்ஸ்பர்ட் இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆமா, முன்னாடி we were when I was in the bank we were not financing any groundwater either bore well or open well exploitation or financing. அன்னைக்கெல்லாம் இருந்தது we were not financing. சொல்லுங்க. பட் ஆக்சுவலா 2 years பேக்ல வந்து இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஓவர் எக்ஸ்ப்ளோர்டட் ஜோன்லயுமே போதல் போடலாம், ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் பர்பஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க இடையில 2 years பேக். அப்படிங்களா? ஓஹோ. இப்ப ட்ரிங்கிங் வாட்டர் அந்த மாதிரி அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க 2 years பேக் இருக்கும் சார் அப்ராக்சிமேட்டா. ஆனா அது பண்ணணும், அது பண்ணுனா நல்லது. மழை சீசன் ஒரு 4 வருஷம் ஒரு தடவை நல்ல சர்ப்ளஸ் வருது, அப்புறம் குறைஞ்சு ஒரு வருஷம் 5 வருஷம் ஒரு வருஷம் சைக்கிள் ட்ரவுட் வருது. இந்த மாதிரி டைம்ல தான் வி ஃபீல் பேட். ஆனா இது உதாரணமா ராஜஸ்தான்ல அங்கே ராஜ்சிங்யார் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் நிறைய பண்ணியிருக்கான்னு கேள்வி அங்கெல்லாம் இந்த மாதிரி வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிட்டு. அந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது? தமிழ்நாட்டுல பாருங்க, இப்ப காவேரியில அவ்வளவு தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சில இடங்கள்ல தண்ணி வரலைங்க, நான் போய் சேரல, அதுக்கு முன்னாடி கடலுக்கு போயிடுச்சு. அதுல இப்ப சடன் மைசூர்ல மழை பெய்யும், கர்நாடகா மழை பெஞ்சா நமக்கு அது சேமிப்புக்குள்ள வழி இல்லை. அது யார் சொல்றதுன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன். சார், என் பேர் நூறு, திருநெல்வேலி மாவட்டம், பணகுடி. 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று வந்து நம்ம போர் போடும்போது அந்த ஃப்ராக்சர்ட் ராக்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது ப்ரீ இண்டிகேஷன் இருக்கா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிம்டம் கிடைக்குமா கீழே நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்றீங்க? அவங்களுக்கு போர் போடுறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன மாதிரி சப்போர்ட் பண்றீங்க? அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? அந்த ஆக்டிவிட்டிஸை பற்றி கொஞ்சம் எலபரேட் பண்ணுங்க. எப்படி கான்டாக்ட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் எலபரேட் பண்ணுங்க. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்கன்னா நம்ம சொன்னது போலே தான், ஃபுல்லாக ஹார்ட் ராக்கான இடம் தான். அந்த ஃப்ராக்சர்ஸ்ல மட்டும் தான் முக்கியமாக தண்ணி கிடைக்கும், இல்லை வந்து கொஞ்சம் இலக்கமான ஜோன்ஸ் நம்மளுக்கு வேணும், அந்த வெதர்டு ஜோன்ஸ் சொல்லக்கூடியது. பேசிக் இப்போ நம்ம சர்வே பண்ணும்போது, இப்போ நம்ம அந்த பிரின்சிபிள் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபுல்லாக ஓம்ஸ்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம சொன்னோம். கடினமான கல்லோட கடத்தக்கூடிய தன்மை, அதாவது கரண்ட்டை வந்து கடத்தக்கூடிய தன்மை வந்து அதிகமாக லைக் கம்மியாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கடத்தக்கூடிய தன்மை வந்து இன்வெர்ஸ் ஆயிடுதுங்க சார், அதாவது ரெசிஸ்டிவிட்டி கூட கூட கண்டக்டிவிட்டி கம்மியாகும். நம்ம நல்ல தண்ணி, இப்போ தண்ணியில நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக உள்ள இழுத்துக்கும். அது இதே நம்ம ஹார்ட் ராக்ல பாஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து உள்ள இழுத்துக்கு. ஸோ அதான் பேசிக்கான கான்செப்ட். இப்போ எந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப டவுன் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏதோ அந்த இடத்துல உடைவுக்கு அப்படிங்கிற நம்ம அசென்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அப்படி இல்லை, நமக்கு அனுப்பக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஹார்டாக தான் போகுது, ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே அதிகமாக தான் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உடைவதற்கு வாய்ப்பு இல்லை ஆக்சுவலா. இதான் அதோட ஜென்ரல் இது. செகண்ட், இப்போ நம்ம அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல வந்து ஜியாலஜிஸ்ட் இருக்காங்க ஆக்சுவலா. எப்படியும் ஒரு மினிமம் 3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஜியாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ 2 விஷயம் சார், அக்ரிகல்ச்சரல் பர்பஸ், நான் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்ன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ அக்ரிகல்ச்சரல் பர்பஸுக்கு வந்து இப்போ பாயிண்ட் வந்து 500 rupees வந்து சார்ஜ் ஆகுது நம்ம டிபார்ட்மெண்ட் மூலியமாட்டு. இப்போ எல்லாமே முன்னாடி வந்து ஆஃபீஸில் வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஆஃபீஸில் வந்து அவங்களோட இடத்தோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது பட்டா காப்பி, அவங்க ஐடி கார்டு காப்பி, எஃப்எம்பி ஸ்கெட்ச், இதெல்லாமே என்க்ளோஸ் பண்ணிட்டு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் மனு கிடைக்கும், பின் பண்ணி ஆஃபீஸ்லேயே பே பண்ணுவாங்க. இப்போ அந்த சிஸ்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன் அண்ட் ஒன்லி ஆன்லைன் பேஸ்ட். அது எப்படின்னா நம்ம கூகுள் பிளே ஸ்டோரில் உழவன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு சார். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்கள் நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உள்ள போனீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸாக அவங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் காமிச்சிடும். அதில் வந்து லைக் நம்ம வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு அப்படிங்கிற செக்ஷன் தனியாகவே வந்துடும். அதை கிளிக் பண்ணாலே நம்ம மெஷின் எல்லாமே காமிக்கும்.
அதுல நிலநீர் ஆய்வு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அதாவது எங்களோட இதுக்கு வந்துடும். அதுல வந்து எத்தனை ஏக்கர்ஸ் நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. எத்தனை ஏக்கர்ஸ்ல செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அதை நீங்க என்டர் பண்ணணும், உங்க டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும். பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் பேசிஸ் தான். ஜிபே, கூகுள் பே, டெபிட் கார்டு மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் சீனியாரிட்டி சார். அது வந்து காமன் 3 டிஸ்ட்ரிக்டோட சீனியாரிட்டி கனெக்ட் பண்ணி வந்துடும். போத் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், நம்ம சதர்ன் சோனுக்கு காமன் சீனியாரிட்டி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும். லைக் உங்களுக்கு ஒரு 2 days தாண்டி உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு 2 days பேக்ல நம்ம இன்டிமேஷன் கொடுத்துருவோம். உங்களுக்கு டேட் வந்துடுச்சு, இந்த டேட்ல உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துடும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இடத்துல மழை தண்ணி தேங்கி நிற்க கூடாது, இடம் ரொம்ப முள்ளாட்டு இருக்க கூடாது. ஸோ முக்கியமானது, ஆஃபீஸ்ல உள்ள மெஷின் நம்ம சைட்டுக்கு கொண்டு போகணும், எகெயின் முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் கன்சர்ன் பர்சன் பார்க்கணும். தென் சைட்ல வந்து லேபர்ஸ் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். 3 நாள் தேவைப்படுவாங்க சார். இவ்வளவுதான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம சைட்ல விவசாயிகளுக்கு பண்ணக்கூடிய இது, அதோட கைட்லைன்ஸ் வராங்க சார். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மிஷின் எவ்வளவு கேஜிஸ் அப்ராக்சிமேட்டா இருக்கும்? ஆக்சுவலா இப்ப எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். கண்டிப்பா ஒரு டாக்ஸி தேவைப்படும். சேஃபா கொண்டு போயிட்டு சேஃபா ரிட்டர்ன் பண்ணுங்க சார். இவ்வளவுதான் சார். இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்போ நம்ம அப்ளிகேஷன் நீங்க ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா கூட, இப்போ லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து இப்போ உங்களோட நேம்ல இருக்குன்னா உங்களோட நேம்ல நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கலாம். சில இடங்கள்ல வந்து ஜாயிண்ட் ஹோல்டிங் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் கொடுக்க டைம்ல வந்து ஒரு கன்சர்ன் லெட்டர் கொடுக்கணும். இப்போ ஸோ அண்ட் ஸோ இவங்களுக்கு இடம் வந்து ஜாயிண்ட் பட்டால கிடக்கு, ஸோ அந்த இடத்துல வந்து கிரவுண்ட் வாட்டர் சர்வே இவங்களோட நேம்ல பண்ணதுல அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கன்சர்ன் பர்சன் கையெழுத்து போடணும். இப்போ கன்சர்ன் லெட்டர் மட்டும் கொடுத்தாலே போதும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. வழக்கமாக நாம் வேளாண் சாகுபடி, வேளாண் தொழில்நுட்பம் மட்டுமே கற்றுக்கொண்டு வருகிறோம். இதற்கிடையில் வேளாண் சார்ந்த விஷயங்களும் நமக்கு தேவைப்படுவதால் அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுவதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கிய சிறப்பு விருந்தினர் திரு மில்டன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல தகவல்களை வழங்கினார்கள். அருமையான தகவல், எளிமையான நடையில் எளிமையான முறையில் அனைத்து தகவல்களும் வழங்கப்பட்டன. அவருக்கு எனது நன்றியினை நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்து பல சந்தேகங்களையும் கேட்டு பலருக்கும் பல தகவல்கள் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் திஸ் டாபிக் அபவுட் திஸ் about today. ஸோ மிக்க நன்றி சார், ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.